எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அன்பும் அவன் மேலான கிருபையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, யா ரஹீம், நிகரற்ற அன்புடையோன் உள்ள அமல் என்ன என்பதை இன்ஷா அல்லாஹ் இந்த வீடியோவை பார்க்க இருக்கின்றோம். 3 விதமான அமல்கள். 3வது அமல், நிறைய பெண்கள் நம்மிடம் கேட்கின்றார்கள், கனவு என் மீது அன்பா இருக்க மாட்டுகின்றார்கள், பேச மாட்டுகின்றார்கள், கனவு என் மீது பிரியமாக இருக்க மாட்டுகின்றார்கள், என்ன செய்வது, அவ என் மீது அன்பா இருக்க என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கின்றார்கள். அது சம்பந்தமாகவும் யா ரஹீம் என்பதன் மூலமாக நீங்கள் தாராளமாக அன்பை பெற முடியும். அந்த 3வது அமலால் யா ரஹீமை என்பது எந்த நேரத்திலும் ஃபிக்ஸ்டு நேரம் கிடையாது. ஏதாவது நேரத்தில் தினசரி 500 முறை ஓதினால் ஓதக்கூடியவர்களுக்கு செல்வ செழிப்பை ஏற்படுத்துகின்றான். அவரை அல்லாஹு தாலா செல்வந்தராக மாட்டுகின்றான். மேலும் அல்லாஹு தாலா அவரின் மீது மக்களுக்கு அன்பை ஏற்படுத்துகின்றான். இயற்கையாகவே அல்லாஹ் அவரின் மக்களின் உள்ளத்தில் அன்பை ஏற்படுத்துகின்றான். தினசரி 500 முறை ஓதி வந்தால் இந்த 2 பலன்களை அடைந்து கொள்வார். இந்த 2 முக்கியமான தேவை, செல்வம் தேவை, மக்களின் அன்பும் தேவை. இந்த யா ரஹீமை 500 முறை தொடர்ந்து ஓதி வந்தால் கிடைக்கும். எந்த நேரத்திலும் ஓதலாம். இது 1வது அமல். 2வது அமல், யா ரஹீம் நிகரற்ற அன்புடையோன் என்பதுதானே அர்த்தம். யா ரஹீமை ஒருவர் தினசரி 100 முறை ஓதி வந்தால் அல்லாஹு தஆலா அவருடைய உள்ளத்தில் உடைய கடினத்தன்மையை போக்கிவிடுகின்றான். யா ரஹீம் என்பது ஓதி அவர் குடிக்கும் போது அவருடைய உள்ளத்தில் உடைய கடினத்தன்மை நீங்கிவிடும். யாராவது கடின உள்ளம் உடையவராக இருந்தால் அவருக்கு யா ரஹீமை 100 முறை ஓதி கொடுங்கள். குடிக்க குடிக்க இன்ஷா அல்லாஹ் மிருதுவானாக அல்லாஹு தஆலா மாட்டுவான். 2வது அமல், இதுக்கு நேரம் ஃபிக்ஸட் கிடையாது. எந்த நேரத்தில் இந்த அமலை செய்யலாம். தினசரி ஏதாவது நேரத்தில் நிறைய பெண்கள் நம்மிடம் கேட்கின்றார்கள், கணவன் பிரியமா இல்லை. குறிப்பிட்ட இந்த முக்கியமான விஷயம் 2 நாட்கள் மட்டுமே செய்யக்கூடிய அமல். அதனுடைய அசல் வாழ்க்கை முழுவதும் இருக்கும். விஷயம் 2 நாட்கள் மட்டுமே செய்தால் போதும், அதனுடைய அசல் வாழ்க்கை முழுவதும் இருக்கும். என்னன்னா, ரோஸ் வாட்டர் எடுத்துக்கொள்ளுங்கள். 2 நாட்கள் தேவையான ரோஸ் வாட்டர் எடுத்து அதில் 170 முறை யா ரஹீமை என்று ஓதுங்கள். ஓதிட்டு அந்த தண்ணீரை கணவர் படுத்திருக்கக்கூடிய படுக்கையில் தெளித்து விடுங்கள். அவர் படுத்திருக்கக்கூடிய அந்த படுக்கையில் தெளித்து விடுங்கள். 2ஆம் நாள் 170 முறை திரும்ப ஓதுங்கள். ரோஸ் வாட்டரை ஓதுங்கள். ஓதியதை கணவர் படுத்திருக்கக்கூடிய அந்த படுக்கையில் தெளித்து விடுங்கள். துவா செய்யுங்கள், யா அல்லாஹ், வேறு எந்த நோக்கம் இல்லை, கணவனின் அன்பை பெற வேண்டும் என்பதுதான் நோக்கம் என்று துவா செய்து கணவன் படுத்தக்கூடிய அந்த படுக்கையில் தெளித்து விடுங்கள். அல்லாஹு தஆலா அவருடைய உள்ளத்தில் உங்கள் மீதான அன்பை ஏற்படுத்துகின்றான். நல்ல விஷயத்துக்காக வேண்டி மட்டுமே செயல்படும் ஒரு மனைவி ஒரு கணவனுக்கு செய்யக்கூடியதுதான் இங்கு சொல்லியிருக்கின்றேன். இதில் நான் ஒருவர் மீது என் மீது அன்பு செலுத்த வைக்க வேண்டி ஒருவர் செய்து அவருக்கு செல்லுபடியாகாது. கணவரோடு இருக்கக்கூடிய கணவருடைய உண்மையான அன்பை பெற தகுதியுள்ள அந்த பெண்மணிகள் அந்த கணவரின் அன்பிலிருந்து தூரமாக இருக்கின்றால் அன்பை பெறணும் அப்படின்னு சொன்னால் அந்த சமயத்தில் தாயிடமிருந்து கணவர் பிரிக்கணும். அம்மாவை விட கணவர் என் மீது பாசம் அதிகமாக வரணும். அப்படி இருக்க வேண்டி பாசம் காட்டிக்கொண்டுதான் இருக்கின்றார், அன்பு காட்டிக்கொண்டுதான் இருக்கின்றார். தாயையும் கவனிக்கின்றார், குடும்பத்தையும் கவனிக்கின்றார். அவருடைய இது பத்தல, எல்லாத்தையும் விட தாய் தந்தை விட்டுடணும். கனவு என் மீது மட்டும்தான் பாசம் அதிகமாக வரணும். அது நல்ல விளைவுகளை தராது. இது விளைவுகளை தரும். நல்ல முறை கனவிடம் நடந்து கொண்டு அன்பாக பாசம் இல்லை என்றால் அந்த அடிப்படை சக்தி வாய்ந்த அமல் இது. யா ரஹீமை 170 முறை ரோஸ் வாட்டரை ஓதி கணவன் படுத்திருக்கக்கூடிய அந்த படுக்கையை தெளித்து விடுங்கள். அடுத்த நாள் அதை போன்று 170 முறை ரோஸ் வாட்டரை ஓதி
கணவன் படுத்தக்கூடிய அந்த படுக்கையை தெளித்து விடுங்கள். பிறகு துவா செய்யுங்கள், யா அல்லாஹ், நான் விரும்பியது ஜாயிஸான முறையில் ஆகுமான விதத்தில் அவருடைய அன்பை பெறணும் யா அல்லாஹ் என்று துவா செய்யுங்கள். அல்லாஹு தாலா அவருடைய உள்ளத்தில் உங்கள் மீது அன்பை ஏற்படுத்துகின்றான். எல்லாம் வல்ல நாய் அல்லாஹு தாலா ஹலாலான செல்வத்தை நம் அனைவருக்கும் தந்தருவானாக. மிருதுவான உள்ளத்தை நம் அனைவருக்கும் தந்தருவானாக. இதே போன்ற வீடியோக்கள் உடனுக்குடன் கிடைக்க நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கனை கிளிக் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் செய்து கொள்ளுங்கள்.